DBMS பற்றி பார்க்க போகிறோம். The database management system can be divided into 5 major components as follow: hardware, software, data, procedures அல்லது method, database access language. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த 5 காம்போனன்ட் போக யூசர்ன்ட்டு ஒரு இதையும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த புக்கில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம அதையும் யூசர்னால் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போது நான் இது எல்லாமே தனியாக ஒரு MS வேர்டில் போட்டு வச்சுருக்கேன், நமக்கு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஸோ இதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த 5 காம்போனண்ட்டு. இப்போ நம்ம ஒன்று அந்த காம்போனண்ட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர். This component of DBMS consists of set of physical electronic devices such as computer, I/O channels, storage devices, etc. அதாவது physical electronic component எதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இந்த டிபிஎம்எஸ்ங்கிற அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த இது கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபிசிக்கல் எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே ஹார்ட்வேருங்கிற அந்த ஒரு கேட்டகரி, அந்த ஒரு காம்போனண்ட்டுக்குள்ளே தான் வரும். நம்ம கம்ப்யூட்டர் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜ் டிவைசஸ்னால் இது ஹார்ட் டிரைவ், ரேம் எல்லாமே. சரி, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. திஸ் டிபிஎம்எஸ் காம்பவுண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் த டேட்டா இன் த டேட்டாபேஸ். அதான் இந்த காம்பவுண்டுங்களோட முக்கியமான ஒரு பர்பஸ் என்னென்னா டேட்டாபேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் தான் நம்ம டேட்டாபேஸை வந்து எலக்ட்ரானிக்காக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் இங்கே செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்த காம்பவுண்ட் வந்து சாஃப்ட்வேர் இஸ் அ செட் ஆஃப் ப்ரோக்ராம் which is used to manage the database. இது முக்கியமான பாயிண்ட்டு லைனு, யூஸ் டு மேனேஜ் டேட்டாபேஸ். அதாவது சாஃப்ட்வேருங்கிறது வந்து டேட்டாபேஸை கிரியேட் பண்ண டிபிஎம்எஸ்ஸை இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போது டிபிஎம்எஸ் வந்து வேறு ஏதோ ஒரு காம்பனண்ட் மூலமாக தான் கிரியேட் பண்ணுறாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோவிலே பார்ப்போம். ஓகே, used to manage the database and to control the overall computerized database. அதாவது நம்ம இந்த டேட்டாபேஸ் கான்செப்ட்லேயே இந்த கம்ப்யூட்டர் டேட்டாபேஸை பற்றி தான் நம்ம கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டாபேஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட்குள்ளே போகலாம். This software component is capable of understanding the database access language. இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜுங்கிறதும் டிபிஎம்எஸ் ஒரு முக்கியமான காம்போனன்ட் தான். ஸோ இந்த டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜில் நம்ம கொடுக்குற கோடை தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து இட் வில் கன்வெர்ட் இன்டு ஆக்சுவல் டேட்டாபேஸ் கமாண்ட் டு எக்ஸிக்யூட் ஆர் ரன் டெம் ஆன் தி டேட்டாபேஸ். அதாவது நம்ம கொடுக்குற டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் மூலமாக நம்ம கொடுக்குற கமாண்டை இதுதான் டேட்டாபேஸ் கமாண்டாக கன்வெர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் தான் கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் இந்த செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் காம்பவுண்டை பற்றியும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம டேட்டாங்கிற அந்த காம்பவுண்டை பற்றி பார்ப்போம். டேட்டா த ரா மெட்டீரியல் ஃப்ரம் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்ரேட்டட். இது நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்களெல்லாம் பார்த்துருக்கோம், டேட்டானா என்னன்ட்டு. டேட்டா த ரா மெட்டீரியல் ஃப்ரம் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் ஜென்ரேட்டடுங்கிறதெல்லாம் நம்ம பழைய வீடியோலேயே பார்த்துருக்கோம். அப்புறம் டிபிஎம்எஸில் இதுதான் டேட்டாங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். அதாவது இந்த டேட்டாவுக்காக தான் நம்ம டிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட்லையும் தேர்ட் பாயிண்ட்லையும் சொல்ல வராங்க. த மெயின் டாஸ்க் ஆஃப் டிபிஎம்எஸ் இஸ் டு ப்ராசஸ் த டேட்டா அண்ட் டிஃபைன் த டேட்டா பேஸ் ஃபார் திஸ் டேட்டா, then store this data, retrieve and update to and from the database. அதாவது இந்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிபிஎம்எஸ்ஸே இது கிரியேட் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் பண்ண டேட்டாவுக்கு ஒரு டேட்டாபேஸ் நம்ம டிஃபைன் பண்ண டேட்டாபேஸில் அந்த டேட்டாவெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையான போது நம்ம அதை எடுத்து பார்க்குறோம். தேவையான இன்னும் அதிக டேட்டா கிடச்சா அந்த டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணுறோம். எல்லாமே இந்த டிபிஎம்எஸில் நடக்குது. ரைட்டா, எல்லாமே நம்ம இந்த டேட்டாவை தான் நம்ம மேனுப்புலேட் பண்ணுறோம். அதான் இது ரொம்ப முக்கியமான காம்போனன்ட் டேட்டாபேஸ் டிபிஎம்எஸில். அதான் இந்த தேர்ட் பாயிண்ட்லையும் செகண்ட் பாயிண்ட்லையும் சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட் வந்து புக்கில் கிடையாது, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது டேட்டாபேஸில் வந்து டேட்டா வந்து 2 வகையாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து ஆப்ரேஷனல் டேட்டா ஒரு ஆக்சுவல் டேட்டா, இன்னொன்று வந்து மெட்டா டேட்டா. இந்த ஆப்ரேஷனல் டேட்டாங்கிற டேட்டாவை தான் நம்ம என்டர் பண்ணுறது, யூசர் என்டர் பண்ணுறது. அதாவது இப்போ ஸ்டூடெண்ட் சாஃப்ட்வேர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டூடெண்ட் டிபிஎம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கொடுக்குற ஸ்டூடெண்ட்டோட டேட்டா பேஸ், அவங்க அட்டனன்ஸு டீட்டெயில்ஸு, மார்க் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் தான் ஆக்சுவல் ஒரு ஆப்ரேஷனல் டேட்டா. அப்போது மெட்டா டேட்டானா என்னென்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு, அட்டண்டன்ஸு, அவங்களுடைய மார்க் எல்லாமே நம்ம ஒவ்வொரு டேபிளாக ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த டேபிளில் பல காலம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு டேட்டா டைப்ஸாக இருக்கும். ஒவ்வொரு டேட்டா டைப்ஸு அப்போ ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அதை பற்றி அதெல்லாம் என்னென்ன ஒரு காலம் என்ன அந்த காலத்தோட நேம், அது என்ன இந்த டேட்டா டைப், அது என்ன சைஸு எல்லாமே இந்த மெட்டா டேட்டாங்கிற மூலமாக தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நீங்கள் டேட்டா டைப்பு அதெல்லாம் நம்ம போக போக இந்த கான்செப்டில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம மூணாவது காம்பனண்ட் டேட்டாங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம நாலாவது காம்பனண்ட் ப்ரொசீஜர் ஆர் மெத்தடை பற்றி பார்க்க வரோம். ப்ரொசீஜர்ஸ் ரெஃபர் டு ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஹெல்ப் டு டிசைன் த டேட்டாபேஸ். அதாவது நம்ம சாஃப்ட்வேருங்கிற ஒரு காம்பனண்ட்லேயே பார்த்தோம். இது இந்த சாஃப்ட்வேருங்கிற காம்பனண்ட் வந்து ஜஸ்ட் இட் வில் மேனேஜ் திஸ் டிபிஎம்எஸ் தான் பார்த்தோம். அப்போ டிபிஎம்எஸ் கிரியேட் பண்ணுற காம்போனன்ட் என்னங்கிற ஒரு கேள்வி அப்போவே வந்துச்சு. அது இந்த காம்போனன்ட் தான், இந்த ப்ரொசீஜருங்கிற இந்த காம்போனன்ட் தான் டேட்டா பேஸை வந்து டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணும். அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. அதுதான் இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர்ஸ் ஆர் யூஸ் டு செட் அப் அண்ட் இன்ஸ்டால் அ நியூ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் டு டேக் பேக்கப் ஆஃப் த டிபிஎம்எஸ். அதாவது நம்ம பேக்கப் எடுத்து வைப்போம். அதாவது ஒரு 10 வருஷமாக நீங்கள் ஒரு டிபிஎம்எஸ் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்பப்போ நீங்கள் அந்த டேட்டாவை நீங்கள் பேக்கப் எடுத்து வைப்பீங்க. அதுக்கெலாம் தான் இந்த ப்ரொசீஜருங்கிற அந்த காம்பனண்ட் விச் ஹாஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதை நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபைன் பண்ணிட்டீங்க, டேட்டா பேஸ் டிஃபைன் பண்ணி திரும்ப அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஸ்ட்ரக்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டேட்டா பேஸ் ஸ்ட்ரக்சரை. அதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா அந்த ப்ரொசீஜருங்கிற அந்த காம்பனண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். அதான் இந்த செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது டிபிஎம்எஸை வந்து இந்த ப்ரொசீஜருங்கிற இந்த காம்பனண்ட் மூலமாக தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுதான் இந்த செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே இந்த ப்ரொசீஜர்னாலே அதுதான், ப்ரொசீஜருங்கிற காம்பனண்ட்னாலே அதுதான். அப்புறம் நம்ம ஃபிஃப்த் காம்பனண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம், டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். அதாவது டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ் இஸ் அ சிம்பிள் லாங்குவேஜ் டிசைன் டு ரைட் கமாண்ட்ஸ் டு ஆக்சஸ், இன்சர்ட் அண்ட் delete the data stored in any database. இந்த லைனை படித்தோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இது ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். இந்த சிம்பிள் லாங்குவேஜ், அதாவது நம்ம எழுதக்கூடிய லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் மூலமாக தான் நம்ம அந்த டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ணுவோம், டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம், டேட்டா அப்டேட்டு டெலிட்டுங்கிற எல்லா மேனிப்புலேஷன் ப்ராசஸையும் நம்ம இங்கே தான் நம்ம பண்ணுவோம். இந்த டேட்டா பேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜுங்கிற இந்த லாங்குவேஜ் மூலமாக தான் நம்ம பண்ணுவோம். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. டெவலப்பர் கேன் ரைட் commands in the database access language and submit it to the DBMS for execution, which is then translated and executed by the DBMS. இது நம்ம சாஃப்ட்வேருங்கிற அந்த காம்பவுண்ட் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்ல. அதாவது நம்ம கொடுக்குற கமாண்ட் டேட்டாபேஸ் லாங்குவேஜில், நம்ம கொடுக்குற டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜில் நம்ம கொடுக்குற கமாண்டை சாஃப்ட்வேருங்கிற அந்த காம்பனண்ட் தான் டிபிஎம்எஸ் கமாண்டாக, டேட்டாபேஸ் கமாண்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. டெவலப்பர் கேன் கிரியேட் நியூ டேட்டாபேஸ் டேபிள், insert data into the table, fetch data, update data and delete the data using this database access language. நிறைய லாங்குவேஜ் இருக்குது. SQL, MySQL, Oracle எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். இதுதான் டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜுங்கிறது. அது இப்போ நம்ம புக்கில் கொடுத்த 5 காம்பனண்ட்டை பற்றி பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக யூசருங்கிற ஒரு காம்பனண்ட், டிபிஎம்எஸ் யூசருங்கிற அந்த ஒரு இதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். நம்ம அந்த யூசருங்கிறத வந்து அவங்க செய்கிற வேலையை பொறுத்து நம்ம 3 வகையாக நம்ம யூசரை பிரிச்சிடலாம். அதான் இந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க. யூஸ் அப்பான் த ப்ரைமரி ஜாப், 3 டைப் ஆஃப் யூசர்ஸ் கேன் பி ஐடென்டிஃபைடு இன் த டிபிஎம்எஸ். அந்த 3 டைப் ஆஃப் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் எண்ட் யூசர். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இந்த சாஃப்ட்வேர் டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுறது, பேக்கப் இருக்கிறது, நம்ம ஏற்கனவே அந்த ப்ரொசீஜரில் பார்த்தோமா இந்த பேக்கப் இருக்கிறது, எல்லா வேலையுமே இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் DBA இஸ் தி ஒன் ஹூ மேனேஜ் அ கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். DBS டேக் கேர் ஆஃப் த செக்யூரிட்டி ஆஃப் த DBMS. அவங்க தான் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி அவங்க தான் பார்த்துப்பாங்க. Its availability, managing the license key, managing users, accounts and access, etc.
அப்புறம் இதான் டிபிஏ பற்றி. செகண்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் அந்த கொடி லாங்குவேஜ் நம்ம ஃபிஃப்த்து காம்பனண்ட் நம்ம பார்த்தோம்ல, டேட்டாபேஸ் ஆக்சஸ் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி இவங்க இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் ஒரு ப்ரோக்ராமை ஒரு அந்த கோட்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. திஸ் ப்ரோக்ராம் இஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் அண்ட் டிசைனிங் த பார்ட் ஆஃப் டிபிஎம்எஸ். அந்த அந்த ஃபிஃப்த்து காம்பனண்ட்டை வச்சு டேபிள் கிரியேட் பண்ணுறது, ஏற்கனவே டேட்டாவெல்லாம் அவங்க இன்சர்ட் பண்ணி அங்கே வச்சுருவாங்க. இதுதான் அங்கே இதான் அந்த பர்பஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பரோட பர்பஸ். அப்புறம் எண்ட் யூசர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இந்த டிபிஎம்எஸ் ஒரு ஸ்கூலுக்குன்னு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எண்ட் யூசர் யாரெல்லாம் இருப்பாங்க? டீச்சரு, பிரின்ஸிபாலு எல்லாமே எண்ட் யூஸராக இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ இந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எண்ட் யூசர் ஆர் த பீப்புள் ஹூ யூஸ் த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம். அந்த டிபிஎம்எஸை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் எண்ட் யூசர் டு ரன் த அவங்க டெய்லி ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் கிளர்க்கு, சூப்பர்வைசர், மேனேஜர். நம்ம வந்து ஸ்கூலில் பார்த்தோம், இங்கே வந்து ஒரு கம்பெனியை சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் கிளர்க்கு, சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாமே எண்ட் யூசருங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ இப்போ நம்ம காம்பனண்ட்டை பற்றி முடிச்சாச்சு. நம்ம எல்லா காம்பனண்ட்டையும் பார்த்தாச்சு. காம்பனண்ட் ஆஃப் டேட்டாபேஸை நம்ம முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.